ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனில் சூப்பரான ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்லா மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் சூப்பராக ஒரு மழை பெஞ்சிச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காய் நாங்கள் அறுவடை பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு சொரக்காய் பறிச்சிக்கலாம். நிறைய சொரக்காய் அந்த தடவை நமக்கு காய்ச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நாங்கள் ஒரு 10 காய் பறிச்சிட்டோம். இப்போ இந்த தடவை 2வது காய்ச்சிருக்கு. இதே செடியில் நல்லா 15 காய்க்கு மேலே காய்ச்சிருக்கு. இது வந்து புடலங்காய் செடி. புடலங்காய் செடியுமே அந்த சொரக்காய் செடி கூட தான் நாங்கள் பந்தலாக போட்டிருக்கோம். ரெண்டுமே அழகாக காய்ச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக அதெல்லாம் கூட்டு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நம்ம வீட்டிலையே செய்து காய்ச்ச காய்களை நம்ம பறிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், சீனி அவரைக்காய் செடி 2 நாள் பறித்து அதை நம்ம சேர்த்து வச்சோம்னா ஒரு நாள் கூட்டுக்கு தேவையானது கிடச்சிருது. நம்ம வீட்லேயும் 2 செடி இருந்தால் போதும். அந்த பாவக்காய்லாம் நம்ம வீட்டிலையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவரைக்காய் செடி அதே மாதிரி நிறைய காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் நீங்களும் இந்த மாதிரி செடிலாம் வளர்த்து நல்லா காய் பறிக்கலாம். நாங்கள் வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணமே நீங்களும் இதை மாதிரி செடிலாம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நாங்கள் போட்டுட்ருக்கோம். கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கடையிலலாம் இப்போ கத்திரிக்காய் வாங்குறதே இல்லை. அவ்வளோ அழகாக வீட்டிலையே காய்ச்சிருது. இந்த கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி குழம்புல போடும்போதே அவ்வளோ அழகாக அது சாஃப்டாக அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் 2 செடி வளர்த்தா கூட போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வளர்த்து ஒரு மருந்து இல்லாத ஒரு நல்ல ஒரு உணவு நமக்கு வேணும். கண்டிப்பாக பாருங்கள், சோளம் கூட சூப்பராக வந்திருக்கு. இந்த கான் வந்து நமக்கு வீட்டில் வராதுன்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் போட்டு பார்த்தோம், சூப்பராக ஒரு பயங்கரமாக காய்ச்சிருச்சு. நல்ல ஒரு அறுவடை. நிறைய செடி போட்டிருந்தோம், ஒரு 25 செடி போட்டிருந்தோம். கீரை, இந்த ரெட் கலர் கீரை சூப்பராக வந்துச்சு. இதோட நாங்கள் 3வது டைம் இந்த கீரையை கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுக்க அது தழுத்து அழகாக சூப்பராக வளருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அறுவடை பாருங்கள், சூப்பரான ஒரு பெரிய அறுவடை. பாருங்கள், நான் சொன்னேன் ட்விஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டனுக்கு மழைக்கு அப்புறமா இப்படி தான் நம்ம கார்டனை விசிட் பண்ண வந்திருக்காரு. இந்த பூச்சி பேர் வந்து பட்டைப்பூச்சி. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள்.